வணக்கம் சோழ நண்பர்களே. 2026 ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப பகுதிகள் இந்த கூட்டு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இந்த வருட பலன்கள் எல்லாத்துலையுமே சொல்லியிருந்தேன். அப்படி தான் இந்த கடந்த 2-3 மாதங்களாக இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் வலுப்பெற்ற நிலையில் உலகளாவிய விஷயங்கள் ரொம்பவுமே சலசலப்புகளுக்குள்ளே உள்ளாயிடுச்சு. அதுலேயும் இந்த மார்ச் மாதமானது கிரகண நிலைகள் இருந்ததுனால போர் மாதிரியான அச்சுறுத்தல்களும் இன்னும் மற்ற விஷயங்கள் கூட ஒரு இன்டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கிரகண மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கூட ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சற்று விலக ஆரம்பிக்குது. அதாவது முழுவதுமாக விலகிறது இல்லை, பட் இது வரைக்கும் ஒன்றாக இருந்த கிரகங்கள் அப்படிங்கிறது இனி அப்படியே நகர்ந்து விலகி போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கடந்த 2-3 மாதங்கள் இருந்த மாதிரி பெரிய அளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரத்தான் ஆரம்பிக்கும். பட் இன்னும் முழுவதுமாக பெரிய அளவில் கிரகங்கள் விலகலை அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது ஒரு பதட்டம் அடைகிற மாதிரி நியூஸுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் எல்லாமே மாறும். அதனால் இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. பட் இந்த மாதம் இயற்கை சீற்றங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக சித்திரை மாதம் கத்திரிவேல் கொளுத்தி எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். பட் போன வருடம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் நல்லா மழை பெஞ்சுது. அதையும் ஏற்கனவே அந்த பலன்களை சொல்லியிருந்தோம். இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்களில் மழை பொழியும். பெரிய அளவில் இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பட் சித்திரை மாதத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு காட்டிட்டு போயிடும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சீற்றங்கள் இல்லைன்னா ஆறுகள் அலப்பறித்து போகிறது, இல்லைன்னா அதிக மழை பெய்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இல்லைன்னா நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வருவாங்க. இந்த மாதம் மற்ற கிரகங்களுடைய நிலைகளையும் சேர்த்து பார்க்கும்பொழுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபதாபங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக தலையீடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் இதில் சில சாதகமான விஷயங்களும் இருக்குது, சில பாதகமான நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஈகோ ட்ரிகர் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள் நடக்கலாம். இதனால் மற்றவங்களோடு தேவையில்லாத மனக்கசப்புகள் கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்களை இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. துலாமை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வாய் நிதானம் என்பது அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் இது. சமீபகாலமாகவே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் சில கிரகங்களும் உங்களுக்கு அனுசரியாக இருக்கிறதுனால அதெல்லாம் அப்படியே கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பெரும்பாலான விஷயங்கள் இருந்திருக்கும். அதனால் என்னதான் சிக்கல்கள் வந்தாலும் அதை எப்படியோ சரி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய தலையீடுகளும் அதில் அதிகமாக இருக்கிறதுனால எதையும் எடுத்தோம் கோத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. உங்களை சார்ந்தவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்று தான் செயல்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுடைய கோபத்தாபங்களையும் வாய் நிதானத்தை கட்டுப்படுத்திக்கிறதும் அவசியமாக இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓகே தான், பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இல்லை. வாடிக்கையாளர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. குறிப்பாக அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஸோ தொழில் வேலை உதவுவதில் பெரிய அளவில் ட்ராபேக்ஸ் அப்படிங்கிறது இல்லை. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் சுமூகமாக தான் இருக்குது.
இப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலையில் அகலக்கால் வைக்காதீங்க, அவசரப்படாதீங்க. எதையுமே ரொம்பவுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணுங்க. பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற நிலைகளில் தான் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயங்களை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. நார்மலாகவே இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பல காலங்களாக சொல்லிட்டு தான் இருக்கேன். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற பிரச்சனை இருக்குன்னா, இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கிறதுனாலேயே பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலை தான். ஸோ இந்த காசு பண விஷயங்கள் ரொம்பவுமே தொந்தரவாக தான் போய்கிட்டு இருக்குது. அதில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க ஒரு மாதமாக தான் இருக்குது. பண வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும், அதே நேரம் பண விஷயங்களால் தொந்தரவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இந்த காசு பண விஷயங்களை அகலக்கால் வைக்காதீங்க. கடன் சார்ந்த விஷயங்களை தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ளாதீங்க. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி. குறிப்பாக இந்த பொருளாதார விஷயங்களில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறதும் மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த பொருளாதார விஷயங்களில் சில சங்கடங்களை பார்த்து பின்பு வெளிவரக்கூடிய நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாகவும் இந்த காசு பண விஷயங்களால் மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். ஸோ பெரிய அளவில் வளர்த்துக்காதீங்க. ஆரம்பத்தில் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் கடன் சார்ந்த விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்துக்களை தான் போய்கிட்டு இருக்குது. வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சிக்கலாகத்தான் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அப்படி இப்படின்னு எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த மாதம் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த பாகப்பிரிவினை போன்ற விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் காலம் தாழ்த்தி எதாக இருந்தாலும் செய்யுங்க. சொத்து சுகங்கள் வகையில் பெருசாக அவசரப்படாதீங்க. மிக மிக கவனமும் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள், வாக்குவாதங்கள் முற்றுமாக தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து தீரவே செய்யும். ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ளே சின்ன சின்ன கான்ட்ரவர்சியான விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்குது. இந்த ஒரு விஷயங்களை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. மற்றபடி குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் தேவையின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால பெரிய அளவு சங்கடம் இல்லை. ஆனாலும் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சுமூகமான நிலைகள் இருக்காது அப்படிங்கிறது இங்கே கவனமாக பார்க்கணும். குடும்ப உறவுகளே கூட எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையாக எதையுமே நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்களாகட்டும், குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. குறிப்பாக இது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தைகள் விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும். இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷன், அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் உண்டு. உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் துலாம் ராசிக்காரங்க மிகுந்த கவனம் என்பது தேவை. நிறைய பேருக்கும் மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். சிலருக்கெல்லாம் பழைய பிரச்சனைகளை திரும்பவும் மறைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அலட்சியமாக எதையும் விட்டுறாதீங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா உடல்நல விஷயங்கள் எப்படி வேணாலும் மாற்றத்தை அது காட்டலாம். மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. மாணவர்கள் டென்ஷன் ஆகாமல் நிதானத்தோடு செயல்படுங்க. உங்களுக்கான விஷயங்கள், காரியங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க. நன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஸோ ஓவராலாக துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. காரியங்களில் ரொம்பவுமே பரபரப்பாக இருந்துட்டு வருவீங்க. பட் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வாய் நிதானம் தான் உங்களுக்கு இந்த மாதம் பக்கபலமாக இருக்க போகுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.